உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை விடுதலை பண்ணுவதற்காக என்னுடைய இரத்தத்தினால் நான் உன்னை கழுவி மீட்டெடுத்து வைத்திருக்கிறேன். மகனே, உனக்கு விரோதமாய் எந்த சத்துருவும் வருவது கிடையாது. உனக்கு விரோதமாய் எந்த பொல்லாங்கனும் எழும்புவது கிடையாது. உனக்கு விரோதமாய் வேறு நபர் எழும்புவது கிடையாது. காரணம், நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், உன்னை விடுதலைப்படுத்தி வைத்திருக்கிறேன். உன் வாழ்வில் ஒரு மேன்மை உண்டு, உன் வாழ்வில் ஒரு வளர்ச்சி உண்டு. காரணம் என்ன தெரியுமா? தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாமல் அமைதியாக இருந்தாய் அல்லவோ, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாய் அல்லவோ. ஆண்டவரே, நீரே எல்லாவற்றையும் பாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நான் தருவேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குத்தான், என் குடும்பத்தில் இந்த வஞ்சகம் இருந்தது, ஆனாலும் இந்த வார்த்தையை கேட்டபோது அந்த வஞ்சகமான எண்ணங்கள், அந்த கசப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவதற்கு கர்த்தர் எனக்குள் இரக்கம் செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு, நீங்கள் சுகமாய் சுகித்திருப்பீர்கள் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.